Okay, 1 hour වගේ තමයි මම හිතන්නේ මට අද කරන්න පුළුවන් වෙන්නේ. Okay, so අද අපි බලන්නේ face serum and body serum ගැන. Face serum and body serum ගැන. Okay, so first எனக்கு சொல்லுங்க face serum அப்படின்னா என்னன்னு நினைக்கிறீங்க? face serum, body serum அப்படிங்கிறது என்னன்னு நினைக்கிறீங்க? face serum කියන්නේ මොකක්ද කියලා ඔයගොල්ලෝ හිතන්නේ? Okay, face serum කියන්නේ skin care product එකක්. Okay, face serumங்கிறது ஒரு skin care product. இந்த product எப்படின்னா ஒரு oily ஒரு flavor ஒன்று உங்களுக்கு கொடுக்கும் இந்த சீரம். சீரம்ங்கிறது ஆயில் எப்படியும் மிக்ஸ் ஆகி இருக்கும் அண்ட் தண்ணி மாதிரியும் இருக்கும். ஒரு டோனர் மாதிரி தான் பாக்குறதுக்கு இருக்கும். ஓகே, சீரம்ஸ். ஸோ இது வந்து எப்படின்னா உங்களோட ஃபேஸ்ல உங்களோட ஸ்கின்ல ஏதாவது டேமேஜஸ் இருக்குன்னா ஸ்கின்ல வந்து விரிங்கிள்ஸ் அதாவது சுருக்கம் இருக்குன்னா பிம்பிள்ஸ் ஆக்னீஸ் இது எல்லாத்தையும் இந்த ஃபேஸ் சீரம் வந்து மேனேஜ் பண்ணும். ட்ரை ஸ்கின் இருந்தா ஸ்கின் ரொம்ப டல்லா இருக்க மாதிரி இருந்தா ரொம்ப பிம்பிள்ஸ் நிறைய வந்து இருக்குன்னா இந்த சீரம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, සෝ අපේ ෆේස් එකේ ඩල්නස් තියෙනවා නම් අපිට ඇක්නීස් ගොඩාක් ඇවිල්ලා තියෙනවා නම් නැත්තම් අපේ ස්කින් එක ගොඩාක් ඩල් එහෙම සමහර කට්ටියගේ ස්කින් එක ඩල් කියලා කියන්නේ ඒගොල්ලෝගේ ෆේස් එක බලනකොට ෆ්‍රෙෂ්නස් එකක් තියෙන්නේ නැහැ. ඒ වගේ තියෙනවා නම් ෆ්‍රින්කල්ස් ඇවිල්ලා තියෙනවා නම් රැලි රැලි වගේ මූණෙන් ඇස් ළඟ ඔක්කොම ඇවිල්ලා තියෙනවා නම් සීරම් අපි යූස් කරන්න පුළුවන්. සීරම් කියන්නේ ඒ වගේ දේවල්ට මැනේජ් කරන්න யூஸ் කරන ஸ்கின் கேர் ப்ராடக்ட் එකක්. ஓகே, ஃபேஸ் சீரம் அப்படின்னு சொல்றது. ஸோ நாங்க வந்து ஃபேஸ் சீரம் அப்படிங்கிறது மோஸ்ட்லி நான் பெருசா யூஸ் பண்றது இல்ல. பட் இப்போ என்ன சொல்றாங்க 30 இயர்ஸ்க்கு மேல இருக்கவங்க கண்டிப்பா ஃபேஸ் சீரம்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, මං ෆේස් සීරම්ස් වැඩිපුර යූස් කරන්නේ නැහැ. ඒ වුණාට දැන් මේ කාලේ ගොඩාක් හොඳ ෆේස් සීරම්ස් ඇවිල්ලා තියෙනවා මාකට් එකේ. normally 30 years එකට පස්සේ anti aging serums වගේ use කරන්න ඕනේ කියලා ගොඩාක් කට්ටිය skin care specialist කියනවා. okay, ஸோ உங்களோட பியூட்டி ருட்டீன்ல அதாவது நீங்க எவ்ரிடே பண்ற ஒரு ஸ்கின் கேர் ருட்டீன்ல ஃபேஸ் சீரம்ஸையும் நீங்க ஆட் பண்ணிக்கிறது வந்து பெட்டரான ஒரு ஆப்ஷன் தான். இப்போ இருக்க கிளைமேட்டை பொறுத்த அளவுல இப்ப இருக்க டஸ்ட் ஏன்னா கிளீன் அப் செய்ய மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து டைம் இல்லை. ஓகே, கிளீன் அப் தான் பெஸ்ட் ஆப்ஷன். என்கிட்ட கேட்டீங்கன்னா ஸ்கின் கேர்னு பார்க்கும்போது கிளீன் அப் தான் பெஸ்ட் ஆப்ஷன். இல்ல கிளீன் அப் இல்ல எங்களுக்கு வந்து சரி வராது அந்த மாதிரி நினைக்கிற ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெட்டர்
இந்த ஃபேஸ் சீரம்ஸ் ஒரு கிளென்சர், ஒரு டோனர், ஒரு ஃபேஸ் சீரம், ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றது பெட்டர். ஓகே, ஆனா கிளீனப் தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே வந்து கிளியர் பண்ணும் ஃபேஸ. ஓகே, சோ ஃபேஸ் சீரம் வந்து எப்படியுமே மார்னிங் ஈவினிங் 2 தடவை நம்ம இப்போ ஒரு மாய்ஸ்சரைசர் கிரீம் அப்ளை பண்ணும்போது எப்படி அப்ளை பண்றோமோ அந்த மாதிரி அப்ளை பண்றது ஒண்ணுதான் ஃபேஸ் சீரம். ओके, फेस सीरम කියන්නේ දැන් අපි මෝර්නින් ඉවනින් නිකන් මොයිස්චරයිසර් එකක් ඇප්ලයි කරන විදිය තමයි අපි ෆේස් සීරම් එකත් ඇප්ලයි කරන්න ඕනේ. ओके, සෝ ෆේස් සීරම් මොයිස්චරයිසර් දෙකටම තියෙන වෙනස තමයි මොයිස්චරයිසර් ඔයා එක ක්‍රීම් එකක් වගේ. ෆේස් සීරම් කියලා කියන්නේ ඒක නිකන් ඔයිලි ප්ලස් වෝටර් මික්ස් ප්‍රොඩක්ට් එකක්. ओके, සෝ ඔයගොල්ලෝ මොයිස්චරයිසර් සීරම් මේ දෙකම ගත්තම සීරම් එක මොයිස්චරයිසර් එකට වැඩිය லைட் வெயிட் ப்ராடக்ட் එකක්. ஓகே, ஸோ சீரம் மாய்ஸ்சரைசர் இது ரெண்டையும் எடுத்தா சீரம் வந்து கொஞ்சம் ஒரு ஆயிலி அண்ட் வாட்டர் பேஸ்ட் ப்ராடக்டா இருக்கும். நீங்க டோனரை பார்க்கும்போது எப்படி தண்ணி மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கும். ஆனா சீரம் பாத்தீங்கன்னா ஒரு ஆயில் மிக்ஸ்ட் அண்ட் ஒரு வாட்டர் பேஸ்ட் ப்ராடக்ட் டோனர் மாதிரி இருக்கும். ஸோ மாய்ஸ்சரைசர் டோனர் சீரம் இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டா சீரம் தான் லைட் வெயிட்டான ஒரு ப்ராடக்ட். ஓகே, ஸோ மோஸ்ட்லி சீரம்ல வந்து சில இன்கிரீடியன்ஸ் இருக்கும். அந்த இன்கிரீடியன்ஸ் தான் சீரம்ஸ்ல மோஸ்ட்லி வந்து மார்க்கெட்ல இருக்க சீரம்ஸ்ல அவைலபிளா இருக்கிற இன்கிரீடியன்ஸ். ஓகே, நான் உங்களுக்கு அதை வந்து chat பாக்ஸ்ல போடுறேன். ஸோ සීරම් කියලා කියනකොට සීරම් එකකින් ගොඩාක් ඉන්ග්‍රීඩියන්ස් තියෙනවා. okay, මෙයින් ඉන්ග්‍රීඩියන්ස් තියෙනවා. ඒක තමයි most of the serums වල මාකට් එකේ තියෙන serums වල තියෙන්නේ. මම ඒක chat box එකකින් දාන්නම්. okay, hyaluronic acid, glycolic acid and vitamin C මේ තුනම තමයි most of the time. ஸோ சீரம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய பேர் சீரம்ஸ் மார்க்கெட்ஸ்ல பார்த்திருப்பீங்க. யாருக்காவது ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? සීරම්ස් ගොඩාක් ඔයගොල්ලෝ බලලා වෙන්න ඇති මාකට් එකේ. නිකන් මට කියන්න සීරම්ස් තියෙන බ්‍රෑන්ඩ්ස් ටිකක් කියන්න පුළුවන්ද chat box එකේ? புது பிராண்டா இருக்கு விட்ராகோஸ். நானா கேள்விப்பட்டது இல்லை. மேபி இருக்கலாம்.
ஓகே, மெயினா உங்களுக்கு ஸ்ரீலங்கால எடுக்கக்கூடிய சீரம் பிராண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே, நீங்க மோஸ்ட்லி உங்களுக்கு ஈஸியா எடுத்துக்கக்கூடிய பிராண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இது எனக்கு பேர் மறந்துருச்சு. அது சீரம்னு இல்ல, அது ஆயில்னு தான் சொல்லுவாங்க. கிளியரா. ஓகே, ஆனா அது சீரம் தான். அது ஒரு பேசிக்கா அது ஒரு சீரம். ஓகே, கிளியரா. இது வந்து ஸ்ரீலங்கன் பிராண்ட் கிளியரா. இது ரோஷிப் ஆயில்னு சொல்லுவாங்க. பட் அது ஒரு சீரமா நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இன்னொரு ஃபேமஸ் பிராண்ட் இருக்கு. ஓகே, ஜோசியான் க்ளோ சீரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, ஜோசியான் க்ளோ. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஓகே, இது ஐ திங்க் திஸ் இஸ் கம்மிங் ஃப்ரம் கொரியா அப்படி இல்லாட்டி ஜப்பான் பிராண்ட். பெஸ்ட் பிராண்ட். இது யூஸ் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். அந்த சில பேருக்கு அந்த ஆக்டர் ஆக்ட்ரஸுக்கு எல்லாம் இருக்க ஒரு ஒரு க்ளோனஸ், இந்த இது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யூஸ் பண்ணுவாங்க இது. ஓகே, ஜோசியன் க்ளோ. அடுத்தது இன்னொரு பிராண்ட் இருக்கு ஃபேமஸ், ஆர்டினரி. ஆர்டினரி பிராண்ட் இதுனா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர்டினரி செம எக்ஸ்பென்சிவ். பட் இது வந்து பயங்கரமா ஸ்கின்ல வந்து ஒர்க் பண்ணும். கிளியரா, ஜாசின் க்ளோ, ஆர்டினரி இதெல்லாம் பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுக்கு ஒர்க் பண்ணும். ஓகே, මේ ජෝසියන් ග්ලෝ ක්ලියරා මේ බ්‍රෑන්ඩ්ස් ටික කොහොමත් අපිට යූස් කරන්න පුළුවන් බය නැතුව. මේවා ඔරිජිනලි ස්කින් කේර් කමියුනිටි එකේ මාක් කරපු බ්‍රෑන්ඩ්ස් ටිකක්. இந்த ஜோசியன் க்ளோ இதெல்லாம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி செலிபிரிட்டிஸ் யூஸ் பண்றது வந்து இந்த பிராண்ட்ஸ் தான். மோஸ்ட் ஆஃப் தி செலிபிரிட்டிஸ் यूज कराने මේ බ්‍රෑන්ඩ් එක තමයි. ඉන්ටර්නැෂනල් හරි හොලිවුඩ් බොලිවුඩ් හැම එකනම half of them use කරන්නේ ordinary and Josian Glow තමයි. ඔයගොල්ලෝ නිකන් රිව්යු ගිහිල්ලා YouTube එකෙන් බලන්න. හැමෝම කියන්නේ හොඳ රිව්යුස්. ගොඩාක් කට්ටිය පිම්පල්ස් ඇක්නිස් ක්ලියර් කරලා තියෙනවා Josian Glow ordinary serums use කරලා. Okay, ඒක ගණන් වැඩි 7000 8000 වගේ එනවා. ඒ වුණාට ඇත්තටම ඔයගොල්ලන්ට ගොඩාක් ස්කින් ඉෂුස් තියෙනවා නම් ඔයගොල්ලෝ යූස් කරන්න එක මං නම් ගොඩාක් රෙකමන්ඩ් කරනවා. නම් මං මෝස්ට්ලි රෙකමන්ඩ් කරන්නේ ෆාමා ඇක්ට් එක දාන්න කියලා තමයි ඇක්නිස් එන කට්ටියට. ඒ වුණාට සීරම්ස් වලින් මන්ට මේවා හරි කරන්න ඕනේ කියලා හිතන කෙනාට මේ බ්‍රෑන්ඩ් එක හොඳයි. ஓகே, ஸோ ஸோ ஃபேஸ் சீரம் நாங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது wrinkles, acne, dry skin, dullness இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான். ஓகே, wrinkles, acne, dry skin එකක් තියෙනවා නම් dullness එකක් තියෙනවා නම් අපි මේවා use කරන්න පුළුවන්. anti-age serums use කරන්න පුළුවන් අවුරුදු 30කට වැඩිය ඉන්න කට්ටිය. ඕකේ,
ஓகே. சோ நாங்க இப்ப பார்க்கலாம் ஹவ் டு யூஸ் ஃபேஸ் சீரம். ஓகே. இப்போ நான் இவ்வளோ வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணதுல ஏதாவது क्वेश्चंस இருக்கா உங்களுக்கு? මම එක්ස්ප්ලেইন කරපු එකේ මොන හරි क्वेश्चंस තියෙනවද කට්ටියට? மிஸ் யா. ஃபேஸ் சீரம் டெய்லி யூஸ் பண்றதுல இஷ்யூ என்ன சரி இருக்குதா? இல்ல. ஃபேஸ் சீரம்ஸ் நீங்க டெய்லி யூஸ் பண்ணலாம். எவ்ரிடே நீங்க மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு ஃபேஸ் சீரம் யூஸ் பண்ணலாம். ஓகே மிஸ். ஓகே. மோஸ்ட்லி ஃபேஸ் சீரம்ஸ்ங்கிறது மாய்ஸ்சரைசர்ஸ் மாதிரி தான். நீங்க வந்து மாய்ஸ்சரைசருக்கு பதிலா யூஸ் பண்ணலாம். மார்னிங்கும் யூஸ் பண்ணலாம். ஈவினிங்கும் நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். ෆේස් සීරම්ස් එක ඔයගොල්ලෝ මෝර්නිං ඇන්ඩ් ඉවනිං යූස් කරන්න පුළුවන්. හැමදාම යූස් කරන්න පුළුවන්. ඒ කියන්නේ මොයිස්චරයිසර් එක වෙනුවෙන් ඔයගොල්ලෝ මේක යූස් කරන්න පුළුවන්. ඕකේ? එහෙම ඉෂුව එකක් එන්නේ නැහැ. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ மேம். ஓகே. சோ நாங்க இப்ப பார்க்கலாம் ஹவ் டு யூஸ் ஃபேஸ் சீரம். ஓகே? சோ ஃபேஸ் சீரம்ஸ் என்னென்ன டைம்ஸ்ல ஃபேஸ் சீரம்ஸ் நாங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது பார்ப்போம். ஓகே? சோ ஃபேஸ் சீரம்ங்கிறது நாங்க மார்னிங் அண்ட் நைட் எவ்ரிடே யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து ஃபேஸ நல்லா கிளீன் பண்ணி, கிளென்ஸ் பண்ணி, டோன அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு, ஃபேஸ் சீரம் அப்ளை பண்ணலாம். ओके. අපි क्लेंजर එකයි ටෝනර් එකත් ඇප්ලයි කරලා අපේ ෆේස් එක ඩ්‍රයි කරලා පස්සේ අපි මේක යූස් කරන්න පුළුවන්. ओके. ෆේස් සීරම්ස් එක මාර්නිං and evening ඇප්ලයි කරන්න පුළුවන්. ෆර්ස්ට් අපි ක්ලෙන්සර් එකක් යූස් කරලා පස්සේ ටෝන කරලා ස්කින් එක ඩ්‍රයි කරලා පස්සේ අපි ෆේස් සීරම් යූස් කරන්න පුළුවන්. ஓகே. ஓகே. ඔගොල්ලෝ மாய்ஸ்சரைசர் එකක් யூஸ் කරනවා නම් நீங்க ஒரு மாய்ஸ்சரைசரும் யூஸ் பண்ண சீரம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண தேவையில்ல. பட் நீங்க ஒரு நல்ல மாய்ஸ்சரைசரும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சீரம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் சீரம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்க வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணலாம். ඔගොල්ලෝ සීරම් එකක් යූස් කරන්න සීරම් යූස් කරලා මොයිස්චරයිසර් එකක් යූස් කරන්න යනවා නම් ඕගොල්ලෝ එක සීරම් එක ඇප්ලයි කරලා වෙලා ගිහිල්ලා පස්සේ මොයිස්චරයිසර් එකක් ඇප්ලයි කරන්න පුළුවන්. ட்ரை වුණාට පස්සේ. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? நோ மிஸ்.
ஓகே. சோ அடுத்தது நாங்க பார்க்க போறது ஹவ் டு அப்ளை ஃபேஸ் சீரம். ஃபேஸ் சீரம் எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம். ஓகே. ஃபேஸ் சீரம்ஸ். சோ ஃபேஸ் சீரம்ஸ் எப்படி அப்ளை பண்றதுன்னா, நான் முதல்ல சொன்ன மாரி கிளென்ஸ் பண்ணி, டோனை யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அ நல்லா ட்ரை ஆக்கிட்டு, அப்புறமா நீங்க ஃபேஸ் சீரம்னோன்னா கையில நெறைய எடுத்து அப்படியே ஃபுல்லா ஃபேஸ்ல பூசுறதே இல்ல. நீங்க அதுல வந்து எப்படியுமே ஒரு நம்ம காதுக்கெல்லாம் மருந்து போடும்போது அ ஒரு டானிக் மாதிரி ஒண்ணு வரும்ல. நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் ஒரு ஃபோட்டோ. ஓகே. ஓகே. சோ இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வரும். அத நீங்க டைரக்ட்டா தான் ஃபேஸ்ல அப்ளை பண்ணணும். கையில எடுத்து என்னைக்குமே சீரம்ஸ் அப்ளை பண்ணக்கூடாது. ओके. सीरम्स එක අපි අතින් දාලා මූණට දාන්නේ නෑ. සීරම්ස් කියන්නේ ඩිරෙක්ට්ලි ෆේස් එකට ඇප්ලයි කරන්න ඕන ප්‍රොඩක්ට් එකක්. ඕකේ. ටෝනර් වගේ. සෝ யா. சோ சீரம் டிராப்ஸ ஃபேஸ்ல இது பண்ணி, ஃபேஸ் அண்ட் நெக்ல அப்ளை பண்ணி, லைட்டா நீங்க வந்து பூசி விட்டா போதும். ஓகே. ஃபிங்கர் டிப்ஸ்ல நீங்க பூசி விட்டா போதும். ரொம்ப மசாஜ் பண்ணியோ அதெல்லாம் செய்ய தேவையில்ல. ஜஸ்ட் அப்ளை பண்ணாலே போதும். நீங்க வந்து மசாஜ் பண்ணணும் அப்படின்னா, கண்ணுக்கு கீழ அந்த மாரி ஏரியாஸ்ல நீங்க மசாஜ் பண்ணலாம். எங்கெல்லாம் உங்களுக்கு லைட்டா பிம்பிள் இருக்கோ, அது பண்ணலாம். ரொம்ப மசாஜிங் ஸ்டெப்ஸ் தேவையில்ல. ஓகே. අපි සීරම් එක ෆේස් එකට ඇප්ලයි කරලා මසාජ් කරන්න ඕනේ නෑ. චුට්ටක් ඔයගොල්ලන්ට wrinkles තියෙන තැන, pimples ඒ වගේ තැනවල ඇප්ලයි කරන්න හොඳට. ඒකත් එක්ක ඇති. ගොඩාක් මසාජින් ස්ටෙප්ස් ඕනේ නෑ. ඕකේ. පස්සේ ඔයගොල්ලෝ මොයිස්චරයිසර් ඕනේ නම් මොයිස්චරයිසර් එක සීරම් එක ட்ரை වුණාට පස්සේ ඇප්ලයි කරන්න ඕනේ. சீரம் ட்ரை ஆகாம இருக்கும்போது மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணா என்ன நடக்கும்? யாருக்காவது சொல்ல முடியுமா? සීරම් ඩ්‍රයි වෙන්නේ නැතුව ඉන්න වෙලාව මොයිස්චරයිසර් දැම්මොත් මොකක්ද වෙන්නේ ස්කින් එකේ? Very simple question ළමයි. හිතන්නත් බැහැ ඕනේ නෑ නේ මිස්. ඒක තමයි සුලේහා. Very simple answer. නිකන් ඩැමේජ් හිතන්න වෙනවා. රිස්කී දාලා තියෙනවා ඩැමේජ් වෙනවා කියලා. ඒක කරෙක්ට්. ඕකේ. ස්කින් එක ඩැමේජ් වෙනවා. ඒකත් එක්ක සීරම් එකේ තියෙන ඉන්ග්‍රීඩියන්ට්ස් එක මොයිස්චරයිසර් එකේ තියෙන ඉන්ග්‍රීඩියන්ට්ස් දෙකම මික්ස් වෙනවා. මික්ස් වෙලා අපිට ඒකින් වෙන நெகட்டிவ் ரியாக்ஷன்ஸ் ஃபேஸ் கிட்ட எන්න පුළුවන්. ஓகே. நீங்க வந்து ஃபேஸ் சீரம் ட்ரை ஆகுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்னா, ரெண்டும் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து ஸ்கின் டேமேஜ் ஆகும், பிரேக் அவுட்ஸ் ஆகும், நிறைய ஆக்னிஸ் வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ எந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றதா இருந்தாலும் எதுக்கு யூஸ் பண்றோம், எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு நாங்க யூஸ் பண்ணணும். ஓகே. கேர்ள்ஸ் நீங்க நெறைய பேர் என்கிட்ட ப்ராடக்ட்ஸ் கேக்குறீங்க பர்சனலா மெசேஜ் பண்ணி. ஓகே. நான் சொல்ற ப்ராடக்ட்ஸ் மேபி உங்களுக்கு எக்ஸ்பென்சிவா தெரியும். பட் ரிஸ்க் எடுக்காதீங்க. சும்மா கடையில வந்து அந்த சந்தனால இப்ப சொல்றாரு கடை அங்கிள் அது இதுன்னு சொல்லி எடுக்க போகாதீங்க. நான் வந்து நல்ல ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். ஓகே. அந்த ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்பென்சிவா இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா நீங்க வந்து ஸ்கின்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க வந்து ஒரு நல்ல ஷாம்பு யூஸ் பண்றதோ, அப்படி இல்லாட்டி நீங்க சும்மா சன்சில்க் யூஸ் பண்றதுலோ பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்களோ அது மாதிரி தான் இன்னொரு 20 வருஷத்துக்கு உங்களோட ஸ்கின் தெரிய போகுது. இன்னொரு 20 வருஷத்துக்கு உங்க ஹேர் இருக்க போகுது.
ஸோ அதனால நல்ல ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. எக்ஸ்பென்சிவ் சம்டைம்ஸ் சில ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். 3000 2000 எக்ஸ்பென்சிவ் தான். பட் ஸ்டில் நீங்க வந்து யூஸ் பண்றனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு சுருக்கம் வராது, நீங்க 40 இயர்ஸ் வரைக்கும் உங்க ஸ்கின் டேமேஜ் ஆகாது, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ சும்மா அந்த கிடைக்குதுன்னு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. மார்க்கெட்ல ப்ராடக்ட்ஸ் எதுக்கு போடுறோம், இந்த ப்ராடக்ட்ஸ்னால என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஒரு க்ரீம் போட்டோஸ் அனுப்புறீங்க. சீரியஸா அந்த க்ரீம்ஸ் எல்லாம் எங்க எப்படி எந்த க்ரீம் மார்க்கெட்டை பத்தியே எனக்கு தெரியாது. நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க, அப்படி அதை பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷனே இருக்காது. எதெல்லாம் பேச சொல்றீங்க, எதெல்லாம் இந்த பஜான்னு தெரியல. பழைய ஸ்டூடெண்ட்ஸும் என் கூட பேசுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் நேம்ஸ், பாதி வந்து எங்க இருந்து இந்த மார்க்கெட்டுக்கு இந்த க்ரீம்ஸ் வருதுன்னே சொல்ல முடியல. ஓகே, ஸோ அதனால இந்த கோரி இந்த மாதிரி வைட்னிங் ப்ராடக்ட்ஸ் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. சைடு எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு தெரியாம நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் அதுல. அந்த கோரி அப்படின்னு சொல்ற அது வந்து 400 500 நான் நினைக்கிறேன். பயங்கரமா வெள்ளையாவாங்க, அதே மாதிரி பயங்கரமா அதுல பிரச்சனையும் இருக்கு. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஏன்னா நான் பார்த்தேன் நிறைய பிரெக்னன்சி இஷ்யூஸ், பீரியட்ஸ்ல ப்ராப்ளம்ஸ், ஸ்கின் கேன்சர் இதெல்லாமே வாரது வந்து இந்த மாதிரி வைட்னிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் இந்த சரியில்லாத கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ். ஸோ யூஸ் பண்ணாதீங்க. என்ன போடுறீங்க உங்க ஸ்கின்னுக்குன்னு தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஸோ அதனால நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே. ஸோ அப்ளை where to apply சீரம்ஸ் எங்கெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க? සීරම්ස් අපේ මූණේ where to apply සීරම් අපේ කොහෙද සීරම්ස් ටික apply කරන්න ඕනේ කියලා හිතන්නේ. face සීරම් එක කොහෙද apply කරන්නේ? සුලයිහා මං කතා කරන්න එක ඇහෙනවද කට්ටියට? හොඳට ඇහෙනවා මෑම්, very clear. Okay. ළමයින්ගේ Okay. කටවල් තමයි ඇරෙන්නේ නැත්තේ. ළමයි මේක ස්කූල් ක්ලාස් එකක් නෙවෙයි. ඕගොල්ලෝ ඔක්කොම ලොකු කට්ටිය කතා කරන්ද නැත්නම් මට හිතනවා මං කතා කරන්නේ ඕගොල්ලන්ට තේරෙන්නේ නැහැ කියලා. நீங்க பேசுங்க. ஏன்னா இது ஸ்கூல் இல்ல. ஸ்கூல்ல அப்படியே அந்த பின் ட்ராப் சைலன்ஸ் மாதிரியே இருக்கு இந்த கிளாஸ். சோ நீங்க இப்ப சீனியர்ஸ் இந்த கிளாஸ்ல. உங்களை விட ஒரு ஜூனியர் செக்ஷனும் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பயங்கர வாலு. சோ நீங்க பேசுங்க. நீங்க உங்களுக்கு புரியாட்டியும் கொஸ்டின் புரியாட்டியும் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகே, ஃபேஸ்ல ஃபோர்ஹெட் அண்ட் சின்னு ஒருத்தங்க போட்டிருக்காங்க. கரெக்ட். ஃபேஸ்ல நீங்க எல்லா இடமும் சீரம்ஸ், லிப்ஸையும் கண்ணுக்கும் தவிர மிச்சம் எல்லா இடமும் நீங்க சீரம்ஸ் அப்ளை பண்ணலாம். அண்ட் කණ්ඩිපා නෙක්කුකුම් ඇප්ලයි පන්නනු. සීරම එකක් ඇප්ලයි කරන්නකොට ස්කින් එකේ හැම තැනම ෆේස් එකේ හැම තැනම දාන්න ඕනේ එක්ස් ඇස් ළඟයි මෙතන ලිප්ස් එකටත් දාන්න නැතුව අනිත් හැම තැනම ඇප්ලයි කරන්න පුළුවන්. ඒකත් එක්ක ඔයගොල්ලෝ මේ නෙක් එකටත් අනිවාර්යෙන් ඇප්ලයි කරන්න ඕනේ. ඕකේ
ஓகே, சோ ஃபேஸ் சீரம்ஸ். ஓகே, அடுத்ததா சீரம் அப்படிங்கிறது க்ரீமா இல்ல மாய்ஸ்சரைசரா? சீரம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? සීරම් කියන්නේ ක්‍රීම් එකක්ද මොයිස්චරයිසර් එකක්ද? මේක ට්‍රිකි ක්වෙස්චන් එකක්. මේකට නම් මට ආන්සර් ඕනේ. ක්‍රීமா மாய்ஸ்சரைசரா சீரம் அப்படின்னு சொல்றது? Moisturizer. மாய்ஸ்சரைசர். வேற யாராவது? ரிஃப்கி மாய்ஸ்சரைசர். ஓகே. சீரம் அப்படிங்கிறது க்ரீமும் இல்ல மாய்ஸ்சரைசரும் இல்ல. ஓகே, ஏன்னா க்ரீம்ங்கிறது க்ரீம் கன்சிஸ்டன்சி, அதாவது நீங்க தொடும் போது நல்ல வளவளன்னு இருக்கும். ஃபேஸுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க ஒரு பேஸா ஒரு மேக்கப் பேஸா யூஸ் பண்ணலாம். மாய்ஸ்சரைசர் ஆல்சோ சேம். ஆனா இந்த சீரம் அப்படிங்கிறது க்ரீமும் இல்ல மாய்ஸ்சரைசரும் இல்ல. ஓகே, ஆனா ஃபேஸ் சீரம்ஸ்ல மாய்ஸ்சரைசிங் இன்கிரீடியன்ட் ஒன்னு இருக்கு. ஓகே, ஆனா நீங்க இதை ஒரு மாய்ஸ்சரைசரா அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டா முடியாது. நீங்க மாய்ஸ்சரைஸ்க்கு பதிலா அப்ளை பண்ணலாம். ஆனா இது ஒரு மாய்ஸ்சரைசர் அப்படின்னு எடுத்து ஒரு பர்பஸ்க்கு நீங்க யூஸ் பண்ண முடியாது. அதாவது நீங்க மேக்கப் பண்றதுக்கு முன்னாடியோ நீங்க வெளியில போகும்போது அப்ளை மட்டும் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் மாதிரி போகவும் முடியாது. ஓகே, சில பேர் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு மேல பவுடர் போடுவாங்க. ஸோ சீரமை நீங்க போட்டுட்டு பவுடர் போடலாமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஓகே, ஓகே. சீரம் அப்படிங்கிறது வந்து மாய்ஸ்சரைசரை விட ஒரு க்ரீமை விட லைட் வெயிட்டான ஒரு ப்ராடக்ட். ஓகே, ஸோ நீங்க வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு லேயரிங் பிடிக்கும் அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் ஃபேஸுக்கு அப்ளை பண்ண பிடிக்கும். அது அப்படி ஒரு சில பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து மைண்ட் வந்து கிளியர் ஆகுறது. சில பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கவங்க, பெரிய பெரிய ஒர்க்ஸ்ல இருக்கவங்க ஸ்கின் ரொட்டீன் செய்யும் போது எங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ரொம்ப சட்டில் ஆகுது அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. சோ அப்படி சொல்றவங்க வந்து இந்த மாய்ஸ்சரைசர் இல்லாட்டி இந்த இதை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, பிரச்சனை இல்லாம யூஸ் பண்ணலாம். ஓகே, அதாவது லேயரிங்கா இருக்கும் போது ஒரு கிளென்சர், ஒரு டோனர், அதுக்கப்புறமா ஒரு சீரம், மாய்ஸ்சரைசர், இப்படி ஐ கிரீம் அப்படியே அப்ளை பண்ணலாம். லேயரிங் விருப்பமான ஆட்கள் அப்ளை பண்ணலாம். மாய்ஸ்சரைசர்டு பர்பஸ்க்கு நீங்க சீரம் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, මොයිස්චරයිසර් කියන්නේ වෙනම එකක්, සීරම් කියන්නේ වෙන එකක්. මොයිස්චරයිසර්ගේ පර්පස් එකට ඔයගොල්ලෝ සීරම් ඇප්ලයි කරන්න බෑ. සීරම් කියන්නේ ලයිට් වෙයිට් ප්‍රොඩක්ට් එකක්. දැන් ඔයගොල්ලෝ මොයිස්චරයිසර් එක ෆවුන්ඩේෂන් බේස් එකක් වගේ යූස් කරන්න පුළුවන්. ඒ වුණාට සීරම් එහෙම මේකප් ප්‍රොඩක්ට්ස් වලට යූස් කරන්න බෑ. ඕකේ, මේකප් දානකොට මොයිස්චරයිසර් විදියටත් ඔයගොල්ලෝ සීරම් යූස් කරන්න බෑ. ஓகே, இது கிளியரா உங்களுக்கு? ஓகே, நான் சீரம் பிராண்ட்ஸும் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, ஃபேஸ் சீரம்ஸ் பத்தி நான் வந்து இது பண்ணிட்டேன். ஃபேஸ் சீரம்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஃபேஸ் சீரம்ஸ் பத்தி. ஓகே, பாடி சீரம்ஸ் பத்தி உங்களுக்கு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ஜஸ்ட் எப்படி பாடி. ஓகே, எனக்கு சொல்லுங்க, பாடி சீரம் வந்து எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? බොඩි සීරම් දැන් ෆේස් සීරම් ගැන අපි ඔක්කොම කව කරලා ඉවරයි. දැන් ෆේස් සීරම් එකටත් බොඩි සීරම් එකටත් තියෙන ඩිෆරන්ස් එක විතරයි අපි දැන් බලන්න ඕනේ. ඕකේ, සෝ බොඩි සීරම් කියලා කියන්නේ අපි බොඩි ක්ලෙන්ස් කරාට පස්සේ யூஸ் කරන சீரம் එකක්. அதாவது நீங்க வந்து நீங்க ஒரு குளிச்சுட்டு நீங்க ஒரு பாடி வாஷ் போட்டு குளிக்கிறீங்கன்னா குளிச்சு முடிச்சிட்டு நைட், கரெக்ட், நைட் நீங்க யூஸ் பண்ணலாம். டேயை விட நைட் பெட்டர். ஸோ நீங்க பாடி வாஷ் ஒன்று போட்டு குளிச்சுட்டு உங்க பாடியை ட்ரை பண்ணிட்டு நீங்க வந்து பாடி சீரம் அப்ளை பண்ணலாம். ஓகே,
பாடி சீரம் அப்ளை பண்ணிட்டு அடுத்ததா நீங்க அப்ளை பண்ற ப்ராடக்ட் என்னவா இருக்கும்? ඔගොල්ලෝ රෑට නාලා බොඩි වොෂ් එකක් දාලා හොඳට බොඩි එක ඩ්‍රයි කරලා ඔගොල්ලෝ බොඩි සීරම් ඇප්ලයි කරන්න පුළුවන්. බොඩි සීරම් එකට පස්සේ ඇප්ලයි කරන්න ඕන ப்ராடக்ட் එකක් මොනවද කියලා කාට හරි කියන්න පුළුවන්ද? பாடி சீரம்க்கு அடுத்ததா யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு நினைக்கிறீங்க? කාට හරි කියන්න පුළුවන්. ළමයි මට මේ විනාඩියක් දෙන්න. எனக்கு ஒரு 5 நிமிஷம் தாங்க girls. நான் மறுபடியும் அன்மியூட் பண்றேன். கரெக்ட். பாடி லோஷன் தான் கரெக்ட். ஓகே, பாடி லோஷன் தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். பாடி லோஷன் அப்படி இல்லாட்டி பாடி பட்டர். ஓகே, பாடி பட்டர் பத்தி உங்களுக்கு நான் அப்புறம் சொல்லி கொடுப்பேன். ஓகே, இப்போதைக்கு பாடி லோஷன் இல்லாட்டி பாடி பட்டர். பாடி லோஷன் නැත්නම් பாடி பட்டர் யூஸ் කරන්න ඕන. ஓகே ஓகே. සෝ බොඩි සීරම් එකත් අපි යූස් කරන්නේ අපි ස්කින් එක ඩැමේජ් වෙන්නේ නැතුව ඉන්න,
ස්කින් එක ඩල්නස් එකක් නැතුව තියාගන්න and body acne එන්නේ නැතුව wrinkles එන්නේ නැතුව තියාගන්න තමයි අපි யூஸ் කරන්නේ. ஸோ நாங்க சீரமும் பாடி சீரமும் எதுக்கு யூஸ் பண்றோம்னா அதோட பர்பஸும் ஸ்கின்ல வந்து ஆக்னீஸ் பாடி ஆக்னீஸ் வராம இருக்கிறதுக்கு ஸ்கின் வந்து பாடி ஆக்னீஸ் வராம இருக்கிறதுக்கு அடுத்தது ஸ்கின் வந்து wrinkles அதாவது சுருக்கங்கள் ஸ்கின்ல இல்லாம போறதுக்கு நாங்க பாடி வந்து யூஸ் பண்ணலாம். சோ இதுல வந்து ஒருத்தங்க பாடி லோஷன் போட்டிருக்காங்க, அதுதான் கரெக்ட். ஓகே, பாடி லோஷன் நாங்க பாடி சீரம் அப்ளை பண்ணிட்டு பாடி லோஷன், அப்படி இல்லாட்டி பாடி பட்டர் நாங்க யூஸ் பண்ணலாம். பாடி பட்டர் உங்களுக்கு நான் வந்து இன்னொரு கிளாஸ் வேறையா போகும், அதுல சொல்லி தரேன். ஓகே, இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க பாடி பட்டர். Any other doubts? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? වෙන ඩවුට්ස් මොන හරි තියෙනවද කට්ටියට? No, ma'am. ஓகே, ஏன்னா மங்க அதை கிளாஸுக்கு என் தரான்தான். ஸோ நான் கிளாஸ் என் பண்றேன் இன்னைக்கு, டவுட்ஸ் எதுவும் இல்லாட்டி. ஓகே, நான் 11:40க்கு கிளாஸ் வந்து என் பண்றேன். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. 11:40කට මම ක්ලාස් එන් කරන්නම්. මොන හරි ඩවුට්ස් තිබ්බොත් අහන්න. கேர்ள்ஸ் அப்படின்னா நான் கிளாஸ் என் பண்றேன். ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.